சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட திருநாவுக்கரசு தெருவைச் சேர்ந்த தம்பதியர் கிருஷ்ணமூர்த்தி, லட்சுமி. இவர்களுக்கு 6 பெண் குழந்தைகள், 1 மகன் உள்ளனர். லட்சுமியின் கணவர் உயிரிழந்துவிட்ட நிலையில் கடந்த 15 ஆண்டுகளாக குழந்தைகளை சிரமப்பட்டு வளர்த்து வந்தார். இதில் 5 மகள்களுக்கு திருமணமாகிவிட்ட நிலையில் கடைசி மகள் தீபா வேணி, மகன் மணிகண்டன் ஆகியோருடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் தீபா வேணிக்கு 38 வயதான நிலையில் அவருக்கு திருமணமாகாத நிலையில் லட்சுமி மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். மகன் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த நிலையில் மகளின் திருமணத்திற்கு பல இடங்களில் கடன் கேட்டும் கிடைக்காததால் விரக்தி அடைந்த லட்சுமி மகன் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் தீபா வேணியுடன் அரளி விதையை அரைத்து குடித்துவிட்டு மயங்கி கிடந்துள்ளனர். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து ஆத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடன் தொந்தரவு காரணமாக தற்கொலை செய்து கொண்டனரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.